ரத்னாவோட பதில் என்னன்னு தெரியாம நான் என்னங்க பதில் சொல்ல முடியும்? அதுக்காக தான் தயங்கி நிக்கிறேன். கேட்டி ரத்னா, இப்ப நீதான் பதில் சொல்லணும். பாரு, வெங்கடேஷ் நம்ம திட்டத்துக்கு ரெடின்னு தான் சொல்லுதாப்ல. அண்ணன் ஜெயிக்கவும் சான்ஸ் இருக்குல்ல? ஏண்டி, இது என்ன கபடி குத்து சண்டை மாதிரி போட்டி நினைச்சியா? அப்பா கூட நேரடியா சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு தேர்தல் டி. போட்டியே உங்க அண்ணனுக்கும் எங்க அப்பாவுக்கும் தான். ஆனா ஜெயிக்க வைக்கிறதுக்கு மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க. எவன்டி உன் அண்ணனுக்கு ஓட்டு போடுவான்? அந்த வீடியோவை நீயும் தானே பார்த்த. இன்னுமா சமூகம் ஜெயிப்பா நீ நம்புத? அப்பா, அது கிராபிக்ஸ் பா. ஏடி, அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டும். ஆனா ஊர் அதைத்தான் நம்பும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் இருக்கும் உனக்கு. அக்கா, யாருக்குமே நம்பிக்கை இல்ல. ஏன் அண்ணன் கிட்டே கேட்டாலும் அதுக்கே ஜெயிக்குன்ற நம்பிக்கை இருக்காதுக்கா. ஊருக்கு முன்னாடி நீ அசிங்கப்படுறதை விட உன் மனசுக்கு பிடிச்சவரோட நீ வாழ போறதுதான்க்கா சரி. அக்கா, ஒருவேளை இதை அண்ணன் கிட்ட சொல்லிட்டே செஞ்சாலும் அது சரின்னு தான்க்கா சொல்லணும். நீங்க சொல்லுங்க சார். ரத்னா, எல்லாரும் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? என்ன உனக்கு பிடிக்கும் தானே? ரத்னா, நம்ம சேர்ந்து வந்தா சந்தோஷம் தானே? இங்க பாரு, என் கூட வா. கடைசி வரைக்கும் உன்னை கண்கலங்காம பாத்துக்கிறேன். ப்ளீஸ் ரத்னா, வா. கேட்டி, இம்பட்டு பேரும் சொல்லுதோ, நீ என்ன கல்ல முழுங்கினவ மாதிரி வாயை முடிக்கிட்டு இருக்க? ஐயோ, என்னுடைய இடத்துல இருந்து யாராவது யோசிக்கிறீங்களா? நான் என்ன தனி மனுஷியா? எனக்கு அடுத்த 3 பேரு கல்யாணத்துக்கு நிக்கிறாளுங்க. இப்ப இவரு கூட நான் ஓடி போனா அம்மைய போல நானும் ஓடி போயிட்டேன்னு இது ஊரு பேசாதா? இவளுங்களோட வாழ்க்கை நாசமா போயிடாதா? சொல்லுங்க. எங்க அண்ணிய பத்தி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுன, பல்ல உடைச்சிருவேன். நீ என்ன ஊரு பேரு தெரியாத ஆளு கூடவா போக போகுத? வெங்கடேஷும் நீயும் ஒருத்தர் விரும்பினது இந்த ஊருக்கே தெரியும் தானே? கல்யாணம் கட்டிக்கிட்டு தானே போற? உன் தங்கச்சிங்க வாழ்க்கைய நான் பாத்துக்கிடுதேன். நீ முதல்ல கிளம்படி கோட்டிக்காரி. ரத்னா, இப்ப நீ என்ன பண்ண சொல்லு? என் மவளை கூட்டிட்டு போன மாப்பிள்ள கல்ல நவலவா? ஐயோ அப்பா, இல்ல மாப்பிள்ள கூட நீ போன கல்ல நவலவா? உங்க அப்பனுக்கு வயசாயிடுச்சு. அந்த சவுந்தர பாண்டியும் இல்ல முத்து பாண்டியும் எதுக்குற அளவுக்கு என்கிட்ட தெம்பு இல்லத்தான். நீ மாப்பிள்ள கூட போறது என்னப்பா அப்படிலாம் யோசிக்காதீங்கப்பா. இப்ப என்ன, நான் அவர் கூட போகணும் அவ்வளவுதானே? கிளம்புத, நான் கிளம்புதப்பா, போதுமா? எல்லாரும் கொடுத்தா என்ன மன்னிச்சிருத்தா. நான் கிளம்புறப்பா. அதெல்லாம் கொடுத்து மாமா,
கார் கொண்டு வந்துட்டேன் மாமா. போயிட்டு வத்தா. நல்லபடியா பொழைச்சுக்கு. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். அதான். அக்கா, எங்களை பத்தி கவலைப்படாதக்கா, நாங்க பாத்துக்கிறோம். நீ தைரியமா இரு, சந்தோஷமா இருக்கணும். என்ன எங்க இருந்தாலும் டெய்லி ஒரு தடவையாவது போன் பண்ணிடுக்கா. தினமும் உன் குரலை நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும்க்கா. கேட்டி ரத்னா, சீக்கிரம் கிளம்புடி, கார் காத்திருக்குல்ல. போறப்பா. போயிட்டு வாருன்னு சொல்லுத்தா. என் தங்கம் என் கனி திருட்டு. வாயா, நல்லா இருக்குதா, நல்லா இருக்கு. எதிரி முருகா, அழாத ரத்னா, நீ நல்லா இருப்ப, தைரியமா போ. போய் சந்தோஷமா இரு. ரத்னா, டைம் ஆகுதுடி, சீக்கிரமா கிளம்புடி. உன் நொண்ண வரத்துக்கு முன்னாடி கிளம்பு. டைம் ஆச்சு பாரு. யாராச்சும் பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரமா கிளம்புங்க. சரி ரத்னா, நீ கிளம்பிட்டி. நாங்க வர போயிட்டு வாங்க. எப்படி இருந்தாலும் இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிருவோம்ல. நாம தான் ஜெயிப்போம்.
மச்சான், நான் என்ன சொல்ல? வெங்கடேஷ், கூட்டிட்டு கிளம்பு. ரத்னா வா. கண்ணே கற்பகமே, கண்ணுக்குள்ள சொப்பனமே, தூங்கா வண்டியில ஏறு சீக்கிரம். சீக்கிரம். நாங்க வரோம். அண்ணே நீயே அழுதினா நாங்களாம் அப்புறம் சம்பவம் அழுகாத சம்பவம்.
ரத்னா, நீயே கண்ணை கசக்கிக்கிட்டே இருக்க. உன் அண்ணனுக்கு பிடிக்கலன்னா உன்னை தடுத்து நிறுத்திருக்க மாட்டானா? எசக்கி சொன்னது ஞாபகம் இருக்கா உனக்கு? அண்ணன் நீ வெங்கடேஷை கட்டிக்கதான் விரும்புவான்னு சொன்னா இல்லையா? இப்ப அதானே நடந்திருக்கு. முதல்ல அழுகிறத நிறுத்து. பாவண்டி, வெங்கடேஷ் மனசு கஷ்டப்பட போகுது. ஐயோ சிஸ்டர், எனக்கு ஒன்றும் இல்லை. அவள் அழணும்னு தோணுச்சுன்னா அவள் அழட்டும். எப்போவும் அவளுக்கு என்னை விட அவங்க அண்ணன் மேலே தான் அவளுக்கு பாசம் ரொம்ப அதிகம். பாத்தியாட்டி எவ்வளவு தூரம் உன் மேல பாசம் வச்சிருக்காருன்னு. உன் அண்ணனுக்கு சமமா உன் மேல பிரிய வச்சிருக்காரு. அவரோட வாழ்றதுக்கு உனக்கு என்னடி? நீ முதல்ல அழுறத நிப்பாட்டு, ஆக வேண்டிய வேலையை பாரு. காரை நிப்பாட்டுங்க. ஏய், காரை நிப்பாட்டுங்க. இப்ப எதுக்கு காரை நிப்பாட்ட சொல்ற? சொன்னா கேளுங்க மாட்டே. நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. ஏய், ஒரு நிமிஷம் இருடி. சொல்றேன்ல. இதெல்லாம் பண்ணாத. மாட்டே, நிப்பாட்டுங்க. ரத்னா, காரை நிப்பாட்டுங்களா இல்லைன்னா குதிச்சுட்டா. கேளுடி. ரத்னா, ரத்னா இரு, குதிச்சிடாத. அண்ணா வண்டியை நிறுத்துங்க. ஏய், ரத்னா, ஏய், எங்க போற? ரத்னா, நில்லுடி. ரத்னா, ரத்னா, பூமியிலே வாழும் வரை ரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் அதுபோல ரத்த சொந்தங்கள். இந்த உலகத்துல யாராலே என்ன தோக்கடிக்க முடியாதுல. ஆனா என் தங்கச்சிக்கு என்ன நம்பலனா அந்த நிமிஷமே நான் தோத்து விடுவோம்ல. தப்புதான், தப்புதான், தப்புதான். என்ன மன்னிச்சிருந்த நம்புறேன். என்ன நினைச்சீங்க? என் தங்கச்சிங்க, என் தங்கச்சிங்க தான் என் உலகம். இது எங்க உலகம்ல, எங்க உலகம். என் தங்கச்சிகளுக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு என் உசுரை தாண்டில ஒருத்த வரணும். என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சிகளுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். வாதி என் தங்கச்சி உன்னதால ஆசைப்படுதா? அவ உனக்குதான். இந்த செம்மத்துல அவதான் உன் பொஞ்சாதி. ஆனா ஒரு நாளும் அவளை உனக்கு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். என் தங்கச்சிக்கு ஊரை கூட்டி பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி உன் கையில ஒப்படைப்போம்ல. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா? அது இல்ல மச்சான், நான் உனக்கே தெரியும் இந்த குடும்பத்து மேல ஏற்கனவே ஒரு பழி இருக்கு. என் தங்கச்சிகளால இன்னொரு பழி இந்த குடும்பத்து மேல வரக்கூடாதுல. இலை, உன் பாசத்தை பார்க்க எனக்கு புள்ள இருக்குதுல. ஆனா இப்ப அந்த வீடியோ வந்திருக்கேல, அதை தாண்டி நீ எப்படில ஜெயிப்ப? ஜெயிப்பாத்த சத்தியம் என் பக்கம் இருக்கு. சத்தியமா ஜெயிப்ப. இலை, என்னல சொல்லுத? அந்த வீடியோ உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சிக்கு நம்புதாளுவ, அது போதும் எனக்கு.
நீ வாழ, உள்ள வாழ. வாப்பா.